80 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு கழுவி எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை வேக வச்சு எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். மிக்சரில் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தோல் எடுத்து தட்டி எடுத்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு கூடவே வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.